3 மணி சரியா 3 மணிக்கு அவர் தூங்கவே இல்லை. 3 மணிக்கு சரியா மணியை அடிச்சுட்டு ஓம் கிரியா பாபாஜினோ ஓம்னு சொல்லி ஒரு சுத்தினாரு. சுத்திட்டு எல்லாரும் உட்காருங்க. நான் நல்ல வேலை அவர் மணி அடிக்கும் போதே உள்ள நுழைச்சிட்டு அவரும் உட்கார்ந்தாரு. உட்காந்து எல்லாரும் உட்காந்தோம். அப்போ வேகமா ஒருத்தர் வந்தார். உதயத்துக்கு முந்தைய நாள் விண்ணப்பத்தானெல்லாம் பதிவு பண்ணி கொடுத்தவர் தான் வந்தார். உள்ள நுழைஞ்ச உடனேவே யோகியார் கேட்ட கேள்வி, எங்கேயா வந்தீங்க அப்படின்னு கேட்டார். ஏன் உதயத்துக்கு தான் ஏதோ வந்துட்டேன், 3 மணி வந்துட்டேன். மணி என்ன பாருங்க அப்படின்னாரு. மணி 3:01 சேர்க்க மாட்டாரு. 3:01 குருகுலம் பறிப்படி ரொம்ப கண்டிப்பானவர். போயிட்டு வாங்கய்யா, வாரம் வகுப்பு நடக்குது இங்க, வந்துட்டு போயின்னு இருங்க, அடுத்த வருடம் பார்ப்போம் அப்படின்னாரு. இன்று வரையில என்னால மறக்கவே முடியாது. அவ்வளவு இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கிளாஸ்ல வந்து பழைய அன்பர் ஒரு 4 பேர், புது அன்பர் 6 பேர் தான். சபால இருந்து சபாக்காரவங்க, சபால இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இங்க மலேசியாவில வந்து சாப் கச்சாங்னு ஒண்ணு இருக்கும், இந்த கை சாப், அந்த முதலாளி ஒண்ணு. இன்னொருத்தர் வந்து 2 பேர், அவங்க வந்து இதுல இன்கம் டாக்ஸ்ல ஒரு பெரிய ஆளு, சீனர். அவங்க, நானும் என் தம்பி மகேந்திரன், 6 பேர் தான். அப்ப எங்களுடைய அந்த தீட்சா கட்டணம் எவ்வளவு தெரியுங்களா? 16 மலேசியா வெள்ளி. அங்கேயும் 16 ரூபாய் மலேசியா வெள்ளி 16 வெள்ளி. கொசு கடியில உட்காந்து அவரை பேச 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 அதுக்கப்புறம் வந்து முதல் பிராணாயாமம், முதல் தியானம் சொல்லி கொடுக்குறவங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வீர் வந்துச்சு, நாளைக்கு எனக்கு கிளாஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாங்க படிச்சோம். ஏக்கோன்னு கிடையாது, சிமெண்ட் தரையில உட்கார்ந்து இருக்கணும், சட்டையை கழட்டிடணும். சப்பளங்கால் எப்பவுமே சட்டையை கட்டி சப்பளங்கால போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே குறிப்பு என்ன சொல்லுவாருன்னா, பிராணாயம் பண்ற பெண்களை விடுங்கய்யா, ஆண்கள்லாம் நல்ல, ஏன் நீங்க வந்து கௌபீனம் கட்டி கூட உட்காந்து, நீங்க தனியா இருக்கீங்கன்னா கௌபீனம் கட்டி கூட நீங்க செய்யலாம். ஏன்னா உங்களுடைய கௌபீனம் என்பது கோவணம், இந்த தோல்ல இருக்கிற துகள், அந்த துவாரங்கள் வழியா நீங்க பிராணாயம் பண்ணும்போது அது வழியாவும் உள்ள செல்வதற்கு வாய்ப்பு ஏதுவா இருக்கும். அதனால அப்படி நீங்க வந்து மினிமம் க்ளோத்ஸ். யோகி ராமையா அவர்கள் எத்தனை நாட்டுக்கு போய் உபதேசம் பண்ணியிருக்காரு? ஏகப்பட்ட நாடு. இப்போ இந்தியால எடுத்து எனக்கு தெரிஞ்சு வியட்நாம் போயிருக்காரு, இலங்கை போயிருக்காரு, மலேசியா, ரஷ்யால உபதேசம் பண்ணியிருக்காரு, ஆஸ்திரேலியால உபதேசம் பண்ணியிருக்காரு, அமெரிக்கால மெயினா கொலம்பியா, பகோட்டால பாபாஜிக்கு கோயிலே இருக்கு. ஆமா, ரொம்ப தெரியாத விஷயம் அது. அப்புறம் ஸ்வீடன்ல நடத்திருக்காரு. கண்டிப்பா யூகேல இருக்கு, சவுத் அமெரிக்கா, ஆமா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு, 2 நிலையங்கள் இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 52 நிலையங்களை அவர் வந்து உருவாக்கி. ரொம்ப அது வந்து தனி ஆளால அப்படி செய்ய முடியுமான்னா அது யோகியாரால் மட்டும்தான் செய்ய முடியும். சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துக்குள்ள பவர்ட் பாய் அப்படின்னு ஒரு கம்பெனி பேர் சொல்லுவாங்களே. ஆமா, அந்த கிரியேகம் பவர்ட் பாய் பாபாஜி. நிச்சயமா அதுல நான் ஆட்பட்டதும் அப்படிதான். பாபாஜியை வந்து எனக்கு பாபாஜியோட பேர், அவர் ஏற்பெயர் வந்து நாகராஜ், அதாவது 3வது பிறவி. அது நான் கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த பூமிக்கு நம்ம பெருமையா நம்ம தமிழை பத்தி உலகம் ஃபுல்லா போற்றி சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் இல்லாத இடமே இல்லை, அமெரிக்கால கூட கிடைக்குது. ஏன்னா அது இப்போ வந்து பூமியில வந்து எல்லாம் ஒரே காண்டமாக இருந்தது. அந்த பிரளய காலத்துல தான் பிரிஞ்சு போனது. அப்போ தமிழ் எழுத்துக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்புறம் மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஆனா இது வந்து சிவன் வந்து அகத்தியரை கூப்பிட்டு தமிழ் என்ற இந்த மொழியை உலகத்துக்கு கூடுன்னு சொல்லி அவர் தான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர். அதற்கான இலக்கணம் எழுதி நீ தான் அதை செய்யணும்னும் போது முருகன் அப்போ வரார். முருகன் வரும்போது நீ இந்த தமிழ் மொழிக்கு தந்தையாவாய் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் வந்து முருகனுக்கு ஒன்று ஆசை வருது, அந்த தமிழ் மொழியின் அந்த இனிமையை அகத்தியர் வாயால் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ இந்த பூமிக்கு வர்றாரு. அதுக்கே அவர் சொல்றாரு, இது கர்ம பூமியானால எனக்கே 3 பிறவி எடுத்ததுன்னு சொல்லி யோகியார்கிட்ட சொன்னதா சொல்லுவார். பாபா சொல்லியிருக்காரு, இது வந்து 3வது பிறவி அப்படின்னு சொல்லி. 3வது பிறவியா தான் நாகராஜா பிறந்திருக்காரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதிக்கப்பட்ட ஒரு இதுல வந்திருக்காரு. ஒரு பெரிய இந்த தூள உடலை எடுத்தால் அதுக்கான பல பேர் எத்தனை 1000 பிறவி எடுத்து கூட வந்து சுருப்பி அடைய முடியலையே. ஆமா, சரி, பாபாஜி நாகராஜ் அவர் பிறந்த ஊர் எது? பரங்கிப்பேட்டை.
203 பிறந்தாரு அவரு. அந்த காலத்துல போர்ட் நோவுன்னு சொல்லுவாங்கல்ல, பொற்றுநோவோ. அது வந்து கடற்கரையா இருந்துச்சு. ஆமா, கடற்கரை பூஜை பண்றப்ப வெளியே நின்று பேசிக்கிட்டு நண்டுலாம் வரும். ஆமா, பாம்பே வரும். இன்னைக்கு வந்து பாம்பெல்லாம் நிறைய இருந்த இடம் அது. சுனாமி அடிச்சப்ப அந்த இடத்துல மட்டும் தண்ணி ஏறாம போச்சு. தலைவர் இருக்கும்போது எப்படிங்க அந்த ஹோல் ஏரியா எல்லாம் தண்ணி அடிச்சு கொண்டு போச்சு. நான் அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் எவ்வளவோ துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த இடம் மட்டும் அந்த இயற்கை வந்து ஒண்ணும் பண்ணாம போயிடுச்சு. ஏன்னா பாபாஜி பிறந்த இடம் இல்ல அது. அவரோட பிறப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றோம். அதுக்கு முன்னாடி அவர் எப்படி, அது முதல்ல வந்து குமவில்ல பட்டான்ற பேர்ல முருகன் அவதாரம் எடுக்கிறாரு. இந்த பூமிக்கு வரும்போது குமவில்ல பட்டான்ற பேர்ல பிறந்து 120 வயது வரையில் வாழ்ந்திருக்காரு. அடுத்தது ஒரு மங்கோலியனா பிறந்திருக்காரு. முதல்ல என்ன இதுன்னு தெரியல. நான் இதெல்லாம் 83 84 யோகியார் பேசினது இந்த வரையில் நினைவு வச்சிருக்கேன்னா அது அவருடைய அருள் தான். ஒரு மங்கோலியனா பிறந்து 120 வயது வரையில் ஒரு குகையில வந்து தவம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகுதான் நாகராஜன்ற பேர்ல இங்க பரங்கிப்பேட்டையில ஒரு பிராமண குடும்பத்துல ஸ்மார்த்தா பிராமணர் இருந்தாங்க. இந்த ஐயர் ஐயங்கார்னு 2 பிரிவு இருக்குல்ல, அதுல ஐயர் அப்படின்ற பிரிவுல வந்து அதுலயும் ஒரு 5-6 பிரிவு இருக்கு. அதுல ஸ்மார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்த்தா அப்படின்னு ஸ்வேதநாத ஐயர். அது ஸ்வேதநாத ஐயர். ஆமா, அவங்க அந்த பரங்கிப்பேட்டைக்கு உண்மையான பழைய பேரே ஸ்வேதநாதபுரம் தான் பேர். அந்த இடத்துல அவர் வந்து பக்கத்துல வந்து ஒரு சிவன் கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க முருகன் கோயில், முருகன் இப்போ முருகன் கோயில், முருகன் அப்ப அது சிவன் கோயில் தான். இன்னைக்கு அந்த சிவலிங்கத்தை நீங்க பார்க்கலாம் அந்த கோயில்ல. பாபாஜி பிறந்து ஒரு முருகாதாரம் பிறந்ததுனால அது பின்னாடி முத்துக்குமார சுவாமி கோயிலா மாறி போச்சு. அந்த கோயில்ல வந்து ரதத்துக்கு நான் டொனேஷன் கொடுத்து பாபாஜியோட அந்த இதை செதுக்கி வச்சிருக்கேன் ரதத்துல. அங்க ஒரு படமும் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். அங்க இவர் வந்து 8வது குழந்தையாக அந்த ஸ்வேதநாதையருக்கும் அம்மாவுக்கு ஒரு 8வது அதுவும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க, கிருஷ்ணர் மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்ததுனால எங்க மாமனுக்கு ஆகாதுன்னு என் தம்பி கொன்னுடுவான் இவன். அதனால இந்த பாபாஜி வந்து 8வது குழந்தைய பிறக்கிறாரு. ஆமா, பிறந்த உடனே நம்மளுடைய இது பிரகாரம் கிருஷ்ணன் 8வது குழந்தை தானே, அதனால மாமனுக்கு தாய் மாமனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அடியேனும் 8வது தான் சொல்லுங்க. அப்படி அவரு பிறந்த உடனே அவர் என்ன, அவங்க அம்மா என்ன யோசிக்கிறாங்க, இது என் மாமன் அடிச்சிடும், அதனால இந்த குழந்தைய கொண்டுட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 7 நெல்மணி எடுத்து தொண்டைக்குள்ள போடுறாங்க. பிறந்த குழந்தை வாயில போடுறாங்க. அவங்க அம்மாவே போடுறாங்க. ஆனா பாபாஜி சிக்கி சாவட்டும். ஆமா, அது தொண்டையில குத்தம் இல்லையா, குழந்தை மென்மையான தசைகள், அதனால உடனே இறந்து போயிடும் அப்படின்றதுனால அவங்க வந்து இது பண்றாங்க. ஆனா அவருடைய பிறவி நோக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அகத்தியரை சந்திக்கணும்னு பிறந்திருக்காரு. அதுக்கே அவருக்கு எனக்கே 3 பிறவி ஆச்சு அப்படின்னு சொல்லி யோகியார் கிட்ட சொல்றாராம். அதாவது அவர் வந்து அந்த நூல்ல போட்டிருக்காரு, கைண்ட் ஆஃப் மதர்னு போடுவாரு. அம்மாவை ஏசவே இல்லை. ஆமா, அம்மாவை எனக்கு கொலை பண்ண கைண்ட் ஆஃப் மதர் அப்படின்னு போடுவார். நல்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உண்டு அவருக்கு. சின்ன வயசுல வீட்டுல பூஜைக்கு பலாப்பழம் வச்சிருப்பாங்க, இவரு போய் நோண்டி தின்னுடுவார். சாமிக்கு வச்சதை எப்படி நீ தின்னலாம்னு அடி வாங்குறாரு அம்மா கிட்ட. இப்படி எல்லாம் நிறைய சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் நிறையவே வந்து பாபாஜி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து பலாப்பழம் படைப்பாங்க. ஆமா, இன்று வரை பலாப்பழமும் அப்பளமும். அது கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து இந்த அரிசி அப்பளம் ரொம்ப பிடிக்கும். பாபாஜிக்கு வந்து சிறு வயதுல வந்து அரிசி அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி புடலங்காய வந்து பொரிச்ச கூட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பிராமணர்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருன்னு பாபாஜி சொன்னதா யோகியார் சொல்லியிருக்காரு. சரி, எப்போ அவரை கடத்தினாங்க? அவர் வந்து அப்போ அந்த பிறந்து வளர்ந்து வரும்பொழுது சில நிகழ்வுகள்லாம் அவர் வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு 5 வயது இருக்கும். அப்போ அந்த ஊர் திருவிழா வருது, இந்த ஸ்வேதநாதபுரம், இன்றைய பரங்கிப்பேட்டையில முருகன் கோயில். இப்போ முருகன் கோயில், அது சிவன் கோயில். அப்போ சிவன் கோயில், அது மட்டும் நினைவு வைங்க. அப்போ அந்த திருவிழா காலத்துல முத்துக்குமார சுவாமி இப்ப முருகன் கோயில் பேரு. சரி, அப்போ வந்து சிவன் கோயில் தான். இப்போ நீங்க சிவலிங்கம் பார்க்கலாம் அந்த கோயில்ல. அதுதான் அவங்க அப்பா வழிபட்ட சிவலிங்கம். அது அந்த இடத்துல விழா நடக்கும்பொழுது ஒரு பத்தான்னு சொல்லுவாங்க, இந்த பங்களாதேஷ் இஸ்லாத்தை சேர்ந்து வந்து உயரமாக இருப்பாங்க, வட்டிக்கு கொடுத்துட்டு ஏகப்பட்ட வட்டிக்கு வாங்குவாங்க. ஆள்லாம்
அனுபவமாக இருப்பாங்க. அப்படி ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பையனுடைய சுறுசுறுப்பை பார்த்தா ஏதோ ஒரு இந்த பையனை விற்றா நமக்கு நல்ல காசு கிடைக்கும், ஒரு அடிமையாக யாருக்கா வித்துடலாம்னு சொல்லிட்டு அவர் 5 வயதில் இருக்கும்போது அவரை கடத்திட்டு போயிடுறாரு. டாக்காவுக்கு போயிடுறாரு, இன்றைய பங்களாதேஷ். அங்கே அப்போல்லாம் இந்தியா எல்லாமே ஒன்றா தானே இருக்கும். அப்போ டாக்காவில் போயிட்டு பையனை விற்கணும்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு பிராமணர், எனக்கு பேர் மறந்து போச்சு, நல்ல பேர் அவர் வந்து பார்த்துட்டு இந்த பையனை பார்த்தா சாதாரண பையன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த பையனை வாங்கிக்கிறேன்னு 2 ரூபாய், இன்றைக்கி 2 ரூபாய், அன்றைக்கி பெரிய காசு அது, 2 ரூபாய் கொடுத்து அவரை வாங்கிக்கிறார். அவன் அடிமையாக தான் விற்கிறான். ஆக்சுவலாக இவர் வந்து அடிமையாக தான் அவர் நினைக்கல. கோபால் தாஸோ ஏதோ பேர் அந்த புக்கில் போட்டிருக்காங்க, கடத்தி கொண்டு போய் பனாரஸ்ல கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே இல்லை டாக்கா தான். டாக்காவில் தான் அவர் வந்து விற்கப்படுறாரு. விற்கப்பட்ட போது அந்த பிராமணர் வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவருக்கு வேதம் சொல்லி கொடுக்குறாரு. டாக்கால சரி, டாக்கால அவர் சொல்லி கொடுக்கும்போதே இவர், ஏன்னா இவர் தான் முருகனாச்சே, வேதமே தனக்குள்ள அடக்கியவர், அவர் சொன்ன திருப்பி சொல்லக்கூடிய அளவில் இருப்பார். 3 வருட காலம். ஏன்னா பொதுவாக இப்போல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 8 வருடம் இல்லை 10 வருடம் கூட படிப்பாங்க வேதங்கள்லாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த சம்ஸ்கிருதத்தில். நிறைய ரகசியங்களும் அதில் புதைஞ்சிருக்கு. அதை வந்து இவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது 3 வருட காலம் அவர்கிட்ட இருந்திருக்கார். இவர் எதை சொன்னாலும் திருப்பி சொல்லிடுறாரு. இவன் சாதாரண அசாத்தியமான பையனாக இருக்கான், உனக்கெல்லாம் சரியான இடம் காசி தான், நீ காசிக்கு புறப்பட்டு போகணும்னு காசிக்கு அனுப்பிச்சிடுறாரு. அந்த வந்து ஜமீன் பிராமணர், இந்த பிராமணர் அவரு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பண்டிட். அவரு ஆமாம், கோபால் தாஸ் நினைக்கிறேன். ஆமா, நல்ல பண்டிட். ஆமா, பெரிய வேத விற்பனர். அவர் இங்க வந்து அனுப்பி விட்டுறாரு. அப்பதான் காசிக்கு வர்றாரு. காசியில வந்த நிலையில தான் இந்த யோகிகள் வழியில வந்து பால்குடி பாபாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறைகள். அந்த பாபாங்க வெறும் பால் தான் பிரதானம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, அது பால்குடின்றது வந்து ஒரு பரம்பரையோட பேர்.